அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்திலிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனால் ஈஸியான ஒரு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாலஜன் இடைச்சேர்மங்கள். ஹாலஜன்கள்னா யாரு? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஹாலஜன் இன்னொரு ஹாலஜன் கூட வினை புரிஞ்சு ஒரு சேர்மத்தை உருவாக்குது. அந்த சேர்மத்தை தான் நம்ம ஹாலஜன் இடைச்சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேர்மம் எப்படி வேணால் உருவாகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது. இந்த சேர்மத்தில் ஒருத்தர் மைய அணுவாக இருப்பார். அவரு கட்டாயம் பெரிய அணுவாக தான் இருக்க முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஹாலஜன் அப்படிங்கிறப்ப ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இப்போ இதை விட இது பெருசு இல்லையா? இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. அப்போது இவர் கூட வினை புரிகிறப்ப இவர் தான் மைய அணு. இவர் கூட வினை புரிகிறப்ப இவர் தான் மைய அணு. இவர் கூட வினைகிறப்ப இவர் தான் மைய அணு. சரியா? அப்போ எந்த அணு பெருசாக இருக்கோ அவரு தான் மைய அணுவாக இருக்க முடியும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான ஹாலஜன்கள் 4 ஹாலஜன்களை பார்க்குறோம். இதில் ஹாலஜன் இடைச்சேர்மம் அப்படின்னு சொல்கிறப்ப எந்த ஹாலஜன் இடைச்சேர்மமாக இருந்தாலும் அதில் 2 விதமான ஹாலஜன் மட்டும்தான் இருக்க முடியும். 2 ஹாலஜன் வினை புரிஞ்சு தான் ஹாலஜன் இடைச்சேர்மத்தை உருவாக்க முடியும். 2ற்கு மேற்பட்ட வெவ்வேறு விதமான ஹாலஜன்கள் இணைவதில்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மைய அணு இருக்கிறார்ல, அவர் பெருசாக இருக்கணும்னு சொன்னோம். அவருக்கு தான் அதிகபட்ச அணைவு எண் இருக்க முடியும். என்ன அர்த்தம்? மைய அணுவால் அதிகமான வேறு ஹாலஜன் கூட வினை புரிய முடியும்னு அர்த்தம். இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகலாம் பாருங்கள். ஏபி. இப்போ இவரும் ஹாலஜன் தான், இவரும் ஹாலஜன் தான். 2 பேரும் ஒன்று தான் இருக்குது. ரைட்டா? அப்போ ஏபின்ற ஃபார்மில் உருவாகலாம். அடுத்தது ஏபி3, அதாவது மைய அணு 1, சைடு அணு இருக்குல்ல, பிற அணுக்கள் அது 3 இருக்கலாம். அடுத்தது ஏபி5, அடுத்தது ஏபி7. இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? ஏவும் ஹாலஜன் தான், பியும் ஹாலஜன் தான். மைய அணு 1 இருக்கிறப்ப பிற ஹாலஜன் யாரோ ஒரு கூட சேர்ந்துருப்பாங்களா, அவங்க 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம். இதில் இந்த ஏன்றது மைய அணு. அப்போது பியோட அவர் கட்டாயமாக பெருசாக தான் இருக்க முடியும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி அப்படிங்கிறப்ப சிஎல்எஃப், பிஆர்எஃப், ஐஎஃப், பிஆர்சிஎல், ஐசிஎல், ஐபிஆர். இதில் முதல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பின்னாடி இருக்கிறவங்கள விட பெருசாக இருக்கிற அணு. ஏபி3லையும் அதே மாதிரி பாருங்கள். சிஎல்எஃப்3, பிஆர்எஃப்3, ஐஎஃப்3, ஐசிஎல்3. ஏபி5ல் ஐஎஃப்5, பிஆர்எஃப்5. ஏபி7 அப்படிங்கிறப்ப ஐஎஃப்7. ஸோ இதெல்லாம் ஏபி, ஏபி3, ஏபி5, ஏபி7 ஹாலஜன் இடைச்சேர்மங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்த பண்பு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் சுய அயனியாதலுக்கு உட்படுகின்றன. சுய அயனியாதல்னா என்னது? இப்போது நீர் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ H2O பார்த்தீங்கன்னா H+ஆகவும் OH- ஆகவும் பிரியும். கரெக்டாக? இப்போ 2 H2O போட்டுக்குவோம். இப்போ நீர் இருக்குது, நீரில் இருக்கிற 2 H2O மூலக்கூறுகளை எடுத்துக்கிறோம். ஒரு H2Oவை H+ஆகவும் OH- ஆகவும் அயனியாக பிரிஞ்சிருக்கும். இந்த H+ என்னாகும்? இந்த இன்னொரு H2O இருக்குல்ல, அது கூட சேர்ந்துக்கும். சேர்ந்துட்டு H2Oவும் H+ம் சேர்ந்தா என்னது வரும்? H3O+ வரும். மிச்சம் யார் இருக்கா? OH-. புரியுதா உங்களுக்கு? இது நீரின் சுய அயனியாதல். அதே மாதிரி இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களும் சுய அயனியாதலுக்கு உட்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஐசிஎல்ல எடுத்துப்போம். இப்போ ஐசிஎல் அப்படிங்கிறப்ப 2 ஐசிஎல்லாக போட்டுக்கோங்க. 2 ஐசிஎல். சரியா? 2 மூலக்கூறு எடுத்துக்கிறோம். இது சுய அயனியாதலுக்கு உட்படுது. அப்போ ஒன்று I+Cl- பிரியுமா? I+Cl- ஒரு மூலக்கூறு பிரியுதா?
இந்த Cl மைனஸ் இந்த ICl இன்னொரு மூலக்கூறு கூட சேர்ந்துடும். அப்போ இது ஒன்று I ப்ளஸ் இருக்கா, I ப்ளஸ் போட்டுருவோம். ப்ளஸ் இந்த Cl மைனஸ் இந்த ICl கூட சேர்ந்துடும். அப்போது I இருக்குது, Cl எத்தனை ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு, மைனஸ் ICl2 மைனஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. யாரை வச்சுன்னா ICl3 வச்சு. இப்போ நீங்கள் இதை எப்படி எழுதுறது, ICl3 2 வேணும். இப்போ இது எப்படி பிரியும்னா ஒரு Cl மைனஸை எடுத்துருங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், ICl2 ப்ளஸ்ஸா Cl மைனஸ். புரியுதா உங்களுக்கு, ICl2 ப்ளஸ் Cl மைனஸ்னு பிரியுது. இது ஒரு மூலக்கூறு, ஒரு மூலக்கூறு ICl3 எடுக்கிற ICl2 ப்ளஸ் Cl மைனஸ்னு பிரியுது. இன்னொரு ICl3 எடுத்துக்கோங்க. 2 மூலக்கூறு எப்போவுமே எடுத்துக்கணும். இப்போது இந்த ICl2 ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு அயனி 2 ப்ளஸ் ப்ளஸ் இந்த மைனஸ் இருக்குல்ல, இது இது கூட சேர்ந்துடும். அப்போது I இருக்குது, Cl3 இருக்குது, இங்கே ஒரு Cl 4 ஆயிடுச்சு, மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுய அயனியாதலுக்கு இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் உட்படுகின்றன. அடுத்த முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள்லாம் வலிமையான ஆக்சிஜன் ஏற்றிகள். நெக்ஸ்ட் இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் காரங்களோட வினை புரியுது. எப்படி வினை புரியுது, இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். BrFi இந்த ஹாலஜன் இடைச்சேர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதை காரத்து கூட சேர்த்து வெப்பப்படுத்துகிறோம். காரம் அப்படிங்கிறப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு, நம்ம அதை OH மைனஸ்ன்னு சொல்லலாம், வெப்பப்படுத்துகிறோம். இப்போது இங்கே 2 பேர் இருக்காங்க, 2 ஹாலஜன் இருக்காங்க இல்லையா. இதில் இவர் பெரியவர், இவர் சின்னவர். இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சி ஹாலஜன் அயனியையும், இப்போ Br ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா Br O3 மைனஸ். இதில் யார் சின்ன ஹாலஜன், ஃப்ளூரின். இவர் அப்படியே ஹாலைடாகவும், அப்போ ஃப்ளூரின்னா ஃப்ளூரைடு, ஃப்ளூரைடுனா மைனஸ் சார்ஜ் F மைனஸ். இதுவே நம்ம ICl இதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி OH மைனஸ் கூட சேர்த்து ஹீட் பண்ணுறப்ப இதில் யார் பெருசு, I தான் பெருசு இல்லையா. அப்போது இந்த IO கூட சேர்ந்து OI மைனஸையும், சின்னவர் யார் Cl, அவர் அப்படியே ஹாலைடு அயனியாகவும், இங்கே எப்படி ஃப்ளூரின் F மைனஸ் ஆச்சோ அதே மாதிரி Cl சின்னவர் அப்படியே ஹாலைடு அயனியாகவும் உருவாக்கிடுவார். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும். இங்கே 5F இருக்கிறதுனால இங்கே 5F மைனஸ் 5 போட்டுடுறோம். இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது, பட் இந்த OH மைனஸை நம்ம இங்கே ப்ளஸ் போட்டு போடாததுனால அது பார்க்க தேவையில்லை. இது இந்த ஹாலஜன்கள் மட்டும் பார்த்தா போதும் பேலன்சிங்கில். இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் காரத்து கூட சேர்க்குறப்ப அவங்க எப்படி மாற்றம் அடைகிறாங்க, பெரியவர் என்ன ஆகுறாரு, சின்னவர் என்ன ஆகுறாரு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே ஹாலஜன் இடைச்சேர்மங்களோட வடிவங்கள். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த அட்டவணையில் AX, AX3, AX5, AX7 இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களோட வடிவமைப்பு, இனக்கலப்பு, அதில் எத்தனை பிணைப்பு இரட்டை, தனித்த இரட்டை இருக்குது அப்படின்னு அழகாக கொடுத்துருக்குறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களுக்கு எப்படி இந்த வடிவம், எப்படி இந்த இனக்கலப்பு, எப்படி இந்த பிணைப்பு இரட்டை, தனித்த இரட்டை, இது எல்லாமே நம்ம செப்பரேட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இனக்கலப்பை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கெமிஸ்ட்ரி பேஸே இல்லாமல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஈஸியான ட்ரிக்கும் நான் சொல்ல போகிறேன். அதை தனி வீடியோலையும் இந்த இனக்கலப்பு, வடிவமைப்பு, பிணைப்பு இரட்டை, தனித்த இரட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றின தனித்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுவேன்.